ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கிரேவி. முட்டையை வச்சு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 3 சைடில் மட்டும் லைட்டாக கீரல் போட்டிருக்கேன். ஏன்னா இது நல்லா மசாலா உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஆழமாக போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நம்ம கிளறும் போது உடஞ்சிட்டு அதில் இருக்கிற மஞ்சள் கரு வெளியில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை ரெடியாக இருக்குது. கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் இல்லைன்னா இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மசாலாஸோட ராஸ்மெல் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ சின்ன டம்ளரில் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வராமல் இருக்கணும்னா அதிகமாக தேங்காய் பால் ஊற்ற வேண்டாம். இந்த சின்ன டம்ளரில் கரெக்டாக இருக்கும். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறேன். தேங்காய் பால் அதோட ராஸ்மெல் போயிட்டு நல்லா அது கூட வதங்கி நல்லா கிரேவி மாதிரி வரணும். தேங்காய் பால் அந்த மசாலாஸ் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த டைமில் சின்ன பீஸ் ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு திக்னஸ் அண்ட் லைட்டான ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல கிரேவி ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரும் இது கொடுக்கும்.
ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்டே வந்து மசாலாலாம் சேர்க்கும் போதே அப்போவே நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நமக்கு கிரேவிங்கிறதுனால லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு கிரேவி டைப்பில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அவிச்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா அந்த முட்டையில் இறங்கும். இதை அப்படியே விட்டுறாமல் இடையில அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிடும். தண்ணி வந்து லைட்டாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கிரேவிங்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலுமே இது வேகும்போது சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிடும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டோம் அப்படின்னால இந்த ஒரு திக்னஸ் கிடச்சிட்டே இருக்கும். இது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டை கிரேவி 1 நிமிஷத்துக்கு நல்லா குக்காக இருக்குது. அந்த மசாலா எல்லாமே வந்து முட்டையில் இறங்கி கிரேவி வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. முட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட பெஸ்ட்டு காம்பினேஷன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.